ஹாய் கைஸ், போன பாட்டில் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறமேட்டு அவங்க பிரின்சிபல் வந்து அசம்பிளி எல்லாத்தையும் கூட்டு வச்சு நல்லா திட்டிகிட்ருக்காரு. யார் இதெல்லாம் பண்ணுறது சொல்லுங்கள் எதனா ஸ்கூல் நினச்சிங்களா, வேறு எதுவும் நினச்சிங்களா? இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆகிடும் மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் படி வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காரு பிரின்சிபல். அதை எதையும் காதில் வாங்காமல் நம்ம இவனும் எப்பயும் போல் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கா. என்ன தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தா நம்ம பிரின்சிபலை தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கா. அவர் அங்கே கண்ணாப்பின்னு தேடிட்டுருக்காரு. அதை எதுவுமே காதில் வாங்கிக்கல. சடனாக அவளுக்கு ஒரு ஐடியா வருது. பக்கத்தில் இருக்க அவள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லிகிட்ருக்கா, ஒரு டியூஷன் போகிற ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் வந்து ஹீரோ, அவனுக்கு வில்லன் தான் இந்த பிரின்சிபல் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம். அவள் வந்து ரொம்ப எக்ஸைட்டில் ரொம்ப லவுடாக சொல்லிட்டா. அது அங்கே இருக்க எல்லாருக்குமே நல்லாவே கேட்டுடுச்சு. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ அவள் ஃப்ரெண்ட், இதே நானாக இருந்திருந்தா கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லியிருப்பேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஸ்டாஃப் ரூமுக்கு ஒரு லேடி போலீஸை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்க தான் இந்த ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் இன்சார்ஜாக இருப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டாஃபை பார்த்து கேட்குறாங்க, இது ஃபஸ்ட் டைமாக இல்லை இது மாதிரி முன்னாடியே எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு போல் இந்த மாதிரி. அது யார் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்க தான் அவங்களை அப்பாயிண்டே பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இது யார் தான் பண்ணியிருப்பா, வெளியேருந்து யாரும் வந்து பண்ணியிருப்பாங்களா, ஏலியன் எதுவும் பண்ணுறாங்களா, யாரும் வந்து ஆள் வச்சு பண்ணுறாங்களா, இல்லை ஸ்டூடெண்ட் தான் எல்லாம் பண்ணுறதா, அது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு ஜாஸ்தி எல்லோரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவனும் சொல்லிகிட்ருக்கா, ஹீரோன்றவங்க தனியாக தான் இருப்பாங்க. கேட்க நல்லா இருக்குல்ல, நான் நியாயத்துக்காக போராடுபவன், அடக்குமுறையை தடுக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அண்ட் வந்து கூலாக ஏதாச்சும் பண்ணேன், உன்னால் தான் நான் அங்குக்கு யூனிவர்சிட்டிக்கே போக போகிறேன், போகலாம்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறா. அவளும் வண்டி ஏற்றிட்டு இருந்தா. அப்புறம் நம்ம ஹீரோவையும் தேவியும் காமிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. 2 பேரும் முறைச்சிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அவன் இவனை செல்ஃபே சொல்கிறான், இவன் பிரசிடெண்ட்டோட ஒரிஜினல் ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்கிறான். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் டே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. எப்பயும் போல் நம்ம யோனை வந்து கிளாஸு கவனிக்காமல் அவள் பாட்டுக்கு ட்ரா பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்து அந்த சார் அந்த நோட்டை வாங்கி வச்சுட்டு, நீ ஆல்ரெடி 6th லெவலில் இருக்க, இல்லை இது வேறையா, இந்த ஸ்கூலை முடிச்சுட்டு இந்த நோட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிட்டார். அவள் பார்த்துட்டு, சார் ப்ளீஸ் சார் கொடுங்க சார், அது இல்லைன்னா நான் செத்துடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறா. அவள் என்ன தான் ட்ரா பண்ணியிருக்கான்னு பார்க்குறாரு. ஏதோ சூப்பர் ஹீரோ மாரி வரைஞ்சி வச்சிருக்கா. ஐயோ இதை வேற பார்த்துட்டாரே அப்படின்ற மாதிரி பார்க்குறா. தென் யாரும் டைமிங் முடிஞ்சிச்சு. கிளம்பும் போது ஹீரோ வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு மொபைலையும் பிடிங்கிட்டு கிளம்பிடுறாரு சார். இவனும் கிளாஸ்க்கு வெளியே போயிட்டு, சார் ப்ளீஸ் சார் ரொம்ப முக்கியம் சார் கொடுத்துருங்க சார் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறா. பட் அவர் வந்து சைலண்டாக நிற்கிறாரு கொடுக்காம. ஹீரோ வந்து மொபைல் கேட்குறான். ஆக்சுவலாக அது வந்து எனக்கு கிஃப்ட்டு வந்துச்சு சார், அதுவும் எங்கள் அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சார் வந்து அவனுக்கு மட்டும் அவனோட மொபைலை கொடுத்துட்டாரு. அந்த இவனுக்கு கேட்குறா, சார் அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் ஏன் சார் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ப்ளீஸ் சார் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுக்கு உங்கள் அப்பா வந்து சேர்மனாக இருக்கணும், அப்போ தான் ரூல்ஸை மதிக்காமல் இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தென் இவனும் ஹீரோ கிட்டே போய்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கா, ப்ளீஸ் வாங்கி கொடுத்துறேன், உன்னோட மொபைல் மட்டும் கொடுத்துட்டாரு, என்னோட நோட்டை வாங்கி கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு. ஹீரோ கேட்குறான், அதில் அப்படி என்ன இருக்குது நீ இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதுக்கு அவள் சொல்கிறா, நான் அதை வச்சு தான் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அங்குக்கு யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ப்ளீஸ் வாங்கி கொடுத்துறேன்னு. அவன் வந்து எனக்கு அது தேவையில்லாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் லைப்ரரியில் போய் உட்காந்துட்டு பைத்தியம் மாதிரி அழுறா, சிரிக்கிறா, யோசிக்கிறா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு லூஸ் மாதிரி கத்திட்டு, நானும் தான் போகணும், கண்டிப்பாக நான் அங்குக்கு யூனிவர்சிட்டி போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நைட் யாருக்கும் தெரியாமல் ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறா. ஆக்சுவலாக செம்ம காமெடியாக இருக்கும். பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி போகுவா. அண்ட் அங்கே ஏதோ சவுண்ட் கேட்குதேன்னு சொல்லிட்டு பார்த்தா பிளாக் கலர் ஊடி போட்டுட்டு ஒரு பையன் வந்து இருக்கிற எல்லா பேப்பரையும் எடுத்து கொளுத்திட்டு இருப்பான். அப்படியே ரொம்ப ஷாக்காக இவன் பார்த்துட்ருப்பா. அவன் என்னென்னா வந்து சேர் எடுத்து விண்டோவை உடைச்சிட்டு அவன் குதிச்சு தப்பிச்சு போயிடுவான். அண்ட் அது யாருன்னு விண்டோ கிட்ட ஓடி போய் பாப்பா. கடைசியாக பார்த்தா ஒரு யாரோ லைட் போடுவாங்க. பார்த்தா அவங்க சார் வந்து நிற்பார், செக்யூரிட்டியும் எல்லாம் சேர்ந்து சவுண்ட் கேட்டிருக்குன்னு வந்திருப்பாங்க போல. அப்புறம் நம்ம இவனும் நல்லா மாட்டிட்டா. அப்புறம் என்ன நடக்கும், சார் காலையிலேயே வந்து இவனும் கூட்டிகிட்டு ஆஃபீஸ் ரூம் போயிட்டுருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சூப்பர் வேறு லெவல் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இவ்வளோ பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தேவி சொல்கிறான், கண்டிப்பாக இது இவ பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹீரோ கூட இருக்க பையன் கேட்குறான், இதை இப்போ தனியாக பண்ணா அப்படின்னு. ஹீரோ சொல்கிறான், ஒரு பொண்ணால் இதெல்லாம் தனியாக பண்ண முடியுமா, கண்டிப்பாக இவ பண்ணியிருக்க மாட்டா. அண்ட் இவனும் சொல்கிறான், நான் அதை பண்ணல சார், அவன் ராத்திரியே ஓடிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொல்கிறேன், அப்படி யாரையுமே நான் பார்க்கல, நான் ஒருத்தியை மட்டும்தான் நான் என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு. எனக்கு ஒரு நல்ல சார் இருப்பார்ல சிம் சார், அவர் சொல்கிறாரு, சார் இவனும் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு. அண்ட் பிரின்சிபல் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து லோ மார்க்ஸ் எடுக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம் அப்படின்னுலாம். அதுக்கு இவனும் சொல்கிறா,
ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்கலாம் வந்து நம்ம கண்ட்ரிக்கே தொல்லை கொடுத்துட்ருக்காங்க சார் அப்படின்னு. தென் வந்து நீ பண்ண தப்புக்கு உன்னை ஸ்கூலை விட்டே நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிடுறாரு. அவங்க சிம்சர் வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து வந்து சார் என்ன சார் ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்களா அப்படின்னு வந்து அழுதுட்ருக்கா. அதுக்கு சிம்சார் சொல்கிறாரு, அப்படிலாம் எதுவுமே நடக்காது, அறிவிற்க யாராச்சும் அப்படி பேசுவானா, அந்த இடத்துல நீ இருந்ததால நீ குற்றவாளி ஆகிடுவியா என்ன அப்படின்னு. சார் இதெல்லாம் நீங்கள் அங்கேயே பேசியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறா. அண்ட் சிம்சார் அந்த சார்கிட்ட போய் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் வந்து அதுக்கு எதுவும் கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியும். அண்ட் சார் எல்லாம் ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் பேக்கை போய் சர்ச் பண்ணுறாங்க. அண்ட் அதில் இருக்க பேட் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த திங்ஸ் வச்சுருக்கவங்களாம் வந்து பிரின்சிபல் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் அதில் மாட்டின எல்லா கேர்ள்ஸும் வந்து நம்ம வந்து ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. ஷார்ட்டாக ரவுடி பொண்ணு வந்து என்ன உனக்கு சாவ ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவனை யார் என்ன பண்ணன்னு கேட்டா. நீ ஏன் ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன், நீ போனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த ரவுடி கேர்ள் பொய்யா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறான். அப்புறம் தேவி வந்து அவள் கையை பிடிச்சிருவா. ஆக்சுவலி ஹீரோவும் எழுந்து வேறு, பட் வந்து உட்காந்துருவாரு நம்ம தேவி பிடிச்சதுனால. அண்ட் வந்து கையை விடுன்னு அந்த ரவுடி கேர்ள் சொல்லுவாள். அதுக்கு வந்து தேவி வந்து அப்போ நீயும் நிறுத்து, இல்லைன்னா நான் சாரை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவள் கிளம்பிடுவாள். அப்புறம் இவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அவள் ரொம்ப அழுதுட்டு கிளாஸை விட்டு கிளம்பிடுவாள். அண்ட் சைக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அதோட செயினும் வந்து ஒரு எமோவாக இருக்குமா. அதோட அம்மா எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அழுறா. பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. தென் ஹீரோ வந்து வந்துட்டுருக்கான் ஆப்போசிட்டில். அப்போ அவனை பார்த்தேன், இங்கே பாரு ஒன்னால தான் என்னோட சைக்கிள் செயின் வந்து அறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் ஹீரோ அவன் பைக்லேயே கூட்டிகிட்டு போய் விட்டுருவான். அண்ட் அப்புறம் இவனை வந்து என்னதான் நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது, எப்படி இதில் நம்ம மாட்டினோம், அந்த ஊடி போட்டிருந்தது யார் அப்படின்னு ரொம்ப மாஸ்டர் திங்கெல்லாம் பண்ணி யோசிக்கிறாள். திங்க் பண்ணிவிட்டு அவள் தான் நல்லா ட்ரா பண்ணுவாள். அதுக்கப்புறம் அன்றைக்கி பார்த்துருப்பாள். அப்போ நம்மளோட லிப்ஸ் மட்டும் அவள் பார்த்துருப்பாள். அதனால் அதை மட்டும் ட்ரா பண்ணி வச்சுக்கிறாள். நீ யாருன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் போகிற வர எல்லா பசங்களையும் பிடிச்சி வச்சுட்டு அவளும் அவள் ஃப்ரெண்டும் அந்த லிப்ஸில் ட்ரா பண்ணியிருப்பாள். அதை பார்த்துட்டு யாரோட லிப்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து டேபி வருவான். அவன் வந்து இது ரொம்ப சைல்டிஷாக இல்லையா அப்படின்னு கேட்பான். ஆமாம், பட் நான் என்ன பண்ணுறது, நான் மாட்டிக்கிட்டேனே இதில் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் காமிப்பான். அவள் இருக்குங்க. அண்ட் அது சரி இப்படியே போச்சு, நம்ம எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். தென் அந்த ரவுடிகள் ஒரு இன்னசென்ட் பொண்ணை வந்து அடிச்சிட்ருப்பா, மிரட்டிகிட்ருப்பா. ஆக்சுவலாக காசு சம்மதை பற்றி பேசிட்டு அண்ட் வந்து அது ரொம்ப மிரட்டிட்டு அடிச்சிட்ருப்பா. அதை பார்த்துட்டு அந்த லேடி போலீஸ் வந்து எல்லாரையும் அடிப்பாங்க. அண்ட் மாற்றி 2 பேரும் ஃபைட் பண்ணிப்பாங்க. அதை பார்த்துட்டு சிம்சார் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் போலீஸ் தானே, ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் எப்படியா அடிப்பீங்க அப்படின்னு அவர் வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்னோடய வேலையை தான் பார்த்துட்ருக்கேன், ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருந்தேன், எப்படி வந்து காயப்படாத அடிக்கிறதுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சிம்சார் உங்களுக்கு இப்போயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து காதில் வைப்பார். இவங்க அதை தட்டி விட்டு கேட்ச் பிடிச்சி அதுக்கெலாம் நான் பயப்பட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் மொபைலை கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பார்த்தேன்னா கொன்னுடுவேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்படி தான் தெரியுது அவங்க கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட நோட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும்ல, அதை இவங்க தான் திருடி இருப்பாளுங்க போல். அதை வந்து சேல் பண்ண சொல்லி தான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க போல். அதை அவள் பண்ண மாட்டேன்னு சொன்னதால அவளை போட்டு அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட சார் வந்து இதெல்லாம் தப்பு, படிக்கிறவங்க இந்த மாதிரிலாம் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நோட்ஸ் எடுத்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்னு சரி சார் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாளுங்க. போயிட்டு அந்த இன்னசென்ட் பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்டு இதே நீ பார்த்துக்கோ இதை என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மாட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளோ வேறு வழியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. அதுக்காக கண்ணத்துலேயே நல்லா பள்ளியர்னு ஒரு அடி அடிச்சிட்டா. அண்ட் வந்து நீனா இதை திருநியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு போரா வந்து ஐம் சாரின்னு சொல்லிட்டு நிற்கிறா. அப்போயே அவள் மறுபடியும் அடிக்க போகிறா. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அவள் சாரி சொல்லிட்டாலாம் விடு அப்படின்னு சொல்கிறா. அப்பையும் போட்டு நீ வந்து சொல்கிறதுன்னு அவளை போட்டு அடிக்கிறா. போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்சர் வந்து சொல்கிறாரு. அவள் வந்து கால் பண்ணி அம்மா எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லா விஷயத்தையும் அவங்க மம்மிகிட்ட சொல்லி விட்டுறான். சிம்சர் வந்து அவங்கள சண்டை போட விட்டுட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ஸ்டூடெண்ட். ஏன்னா அவங்க மம்மி வந்துட்டாங்க. சிம்சரை கூப்பிட்டா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மம்மி சொல்கிறாங்க வந்து ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ண சொல்லி. அவள் என்னென்னமோ நிறைய பண்ணிகிட்டு இருக்காளாமே. அண்ட் வந்து அவளை வந்து ரவுடி பொண்ணுன்னு மீன் பண்ணி அவளாம் ஸ்கூலில் இருக்கக்கூடாது, ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிடுங்க, அவளால் எங்கள் பிள்ளைங்களுக்கு தான் ஸ்டடீஸ் எல்லாம் கெட்டு போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. போராவையும் யூனோவையும் வந்து அப்பாலஜி லெட்டர் எழுத சொல்லி உட்கார வச்சுட்டு எழுத வச்சிட்ருப்பாங்க. அண்ட் உனக்கு அவங்க கூட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அது ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டா. போரா கேட்குறா சாரி என்னால் தானே நீயும் இதில் மாட்டிக்கிட்ட அப்படின்னு.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் வந்து நம்மளை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போரா கேட்குறா. அதுக்கு யூனோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்படி தான் சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு. போலீஸ் வந்து யூனோவை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அன்றைக்கி அவன் வந்து சேரை உடைச்சிட்டு தப்பிச்சு போயிருப்பான்ல, அப்போ வந்து அந்த விண்டோவில் இருக்க கிளாஸில் வந்து அவனுக்கு அடிபட்டிருக்கும், அந்த பிளட் வந்து அதில் இருக்கும். அதை வந்து கூப்பிட்டு வச்சு காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா வந்து நம்ம யூனோ தான் பேய் மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பா. அதை பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிகிட்ருக்கான். இவ உட்காந்துட்டு எல்லாரோட இடுப்பையும் பார்த்துட்ருக்கா. இடுப்புன்னு காட்டுங்கடான்னு இவ பார்த்துட்டு ஓடி போயிட்டு, இப்போ நீ குளிப்பல்ல, ஆமாம் நீ ப்ளே பண்ணல அப்படி இப்படின்னு பேசிட்டு உன்னோட பேக்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அதுக்காக வாய்ப்பு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிட்ருக்கேன், உனக்குலாம் ஈஸியாக காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்தவன் நீ என்ன போவட்டா, உனக்குலாம் வெக்கமா இல்லைன்னு கேட்டு போயிடுறான். அவள் என்ன போவட்டா நானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்புறம் போகிறான். அண்ட் அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆக விடாமல் இவன் நின்று பார்த்துட்டே இருப்பா. என்ன போன்னு அப்புறம் அவன் அடித்து துரத்தி விடுவான், ஓடி வந்துடுவா. வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்ருப்பான். அவன் வந்து குளிச்சிட்ருப்பான். இவன் நல்லா பாப்பா அந்த ஹிப் சைஸ்லலாம் ஏதோ வந்து அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த அடியும் பட்டிருக்காது. அதை ஹீரோ பார்த்துட்டு போ அப்படின்னு கத்துவான். என்ன இதை தானே உனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடும் ஹிப்பை வந்து காமிப்பான். அதுக்கப்புறம் இவன் ஓடி போயிடுவா. ஹீரோ நான் பயந்தே போயிட்டேன், ஐயோ சரியான தொல்லையாக இருக்காளே அப்படின்னு நான் நினைக்கிறான். இவன் சேடாயிடுறா, என்னடா யாருன்னே தெரியலையே அப்படின்னு. அண்ட் இவனோட பேரண்ட்டை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல். அதனால் இவனோட அம்மா வந்திருப்பாங்க. போயிட்டு அந்த சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இவளுக்கு காமிக்ஸாக ரொம்ப பிடிக்கும், மற்றபடி இவளுக்கு வந்து நடந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டா, இந்த தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு அவரை 3 months வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே நீங்களே வந்து ஸ்கூலை விட்டு போயிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் நாங்கள் வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் சார். அப்புறம் அவங்க மம்மி கையை பிடிச்சிட்டு கெஞ்சுவாங்க, காலெல்லாம் பிடிச்சிட்டு ப்ளீஸ் சார் என் பொண்ணை படிக்க விடுங்க, சாரி சார் அவள் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. சார் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டார். சார் வந்து என்ன விடுங்கன்னு சொல்கிறாரு. இவனும் அம்மா நான் எதுவும் பண்ணலை, நான் பண்ணாத தப்புக்கு நீங்கள் எதுக்குமா கெஞ்சணும், இதுக்கு பதிலாக நான் இந்த ஸ்கூலை விட்டே போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிட்றா. பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கத்திட்டு அழுறா. அவங்க மம்மி வந்து என்ன வார்த்தடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்கிறாங்க. என்ன ஸ்கூலை விட்டு போகிறாளாம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நான் எதுவும் பண்ணலைம்மா, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே அசம்பிளியில் வந்து பிரின்சிபல் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வந்து யூனோவை ஆக்சுவலாக டிஸ்மிஸ் பண்ணுறதை பற்றி, இப்படிலாம் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒழுங்காக இருப்பீங்க எல்லாரும், இது எல்லாருக்கும் ஒரு லெசன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அந்த டைமில் மேலேருந்து ஒரு ட்ரோன் வருது. எல்லோரும் என்னன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, ஸ்டாஃப்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே. அது கிட்டே வரும்போது தான் தெரியுது பிரின்சிபலோட ஃபோட்டோ பிக்கை வந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு கோட் போட்டு, அந்த ட்ரோனுக்கு ஒரு கோட் போட்டு அது மாதிரி வருது பிரின்சிபலை கிட்ட. அண்ட் அது என்னது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் தான் அது என்னன்னு தெரியுது. வைஸ் பிரின்சிபல் இதுலேயே வந்து பிரின்சிபல் பிக் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அண்ட் அதை பார்த்துட்டு எல்லோரும் அப்போ வந்து யூனோ இந்த தப்பையும் பண்ணலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. அண்ட் யூனோவும் சாராங்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் அந்த கோட்டுக்கு பின்னாடி எக்ஸன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ எல்லோரும் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் வந்து எக்ஸன் இப்போ தான் ஹீரோனிக்கே தோணுது நம்ம அவன் யாருன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஓடுறா. ஆக்சுவலாக வந்து அந்த சைடு வந்து இந்த ஊடி போட்டு யாரோ ஓடுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் வந்து அந்த சைடு துரத்திட்டு ஓடுறா. அப்புறம் டெரஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம யூனோ மட்டும் ஓடுவா சர்ஸ் பண்ணிவிட்டு. அங்கே பட்டா வந்து ஒருத்தவன் கிட்டார் வச்சுட்டு அவன் கிளாஸ்மேட் தான், அவன் வருவான். அவன்கிட்ட போயிட்டு என்ன நீயா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் இந்த கிட்டார் இருக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். தென் அவன் கேட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வேறு ஒரு ரூமில் வந்து சைடில் வந்து அந்த எக்ஸ் வந்து பதுங்கிட்டு இருப்பான். அப்புறம் யூனோ போயிட்டு சிசிடிவி கேமராவெலாம் வந்து செக் பண்ணுறான். அதில் பார்த்தா அந்த கிட்டார் வச்ச பையன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோடய தான் இருந்திருப்பான். அப்போ இவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இவனும் அவளை லாக்கரில் பார்க்குறா, யாரோ வச்சுருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. அதை ஷாக் ஆகிட்டு வச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஹீரோவும் அவளை கூப்பிட்றான். அப்புறம் தேவியும் இன்னொரு சைட்லேருந்து அவன் கூப்பிடுறான். இவள் ஷாக்கிங்காக அப்படி அதை வந்து மறைச்சி வச்சுட்டு நிற்கிறா, ரொம்ப பயந்தா மாதிரி நிற்கிறா. 2 பேருமே வந்து க்ளோஸாக நடந்து வராங்க. அதோட இந்த பார்ட் வந்து முடியுது, செகண்ட் பார்ட். Okay, thank you for watching and keep support me. Subscribe my channel please.